என்னங்க வாங்க சாப்பிட. வரேன் வந்துட்டு சாப்பாடு போட்டு வச்சுருக்கீங்களா? ஆமாம் போட்டு வச்சுட்டேன்ப்பா. என்ன சாப்பாடு இன்னைக்கா? நீங்கள் வீட் கறி, பருப்பு கறி, கோழிக்கறி. கோழிக்கறியா? ம். இல்லை சொதி மட்டும் இருக்குது, கோழியை காணோம். 500 கோழியே உங்களுக்கு தானே போட்டு வச்சுருக்கேன், விலங்கலை. இது என்ன செஞ்சா கோழிக்கறி 500 கிராம் போட்டிருக்கு? என்னங்க பேசுகிறீங்க? கோழியெல்லாம் விற்கிற விலைக்கு கோழியை வாங்கியா வைக்கலும். அப்போ அதுதான் 1 கிலோ கோழி நெருங்கி போட்டு ஆக்கி வச்சுருக்கேன். 500 உங்களுக்கு போயிடுச்சு. இப்போ எங்கள் அம்மாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா? உங்கள் அம்மா தாங்க பெஸ்ட்டாக சாப்பிட்டாங்க. அவங்க 500 கிராம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அவங்க வாயிலேருந்து வந்தது தான் இது. ஓ, அதுக்கப்புறம் தான் எனக்கோ? ஆமாம் ஆமாம். ஐயோ, சத்தம் போடாதீங்க. கோழிக்கறி கோழிக்கறின்னு சத்தம் போடாதீங்க. எங்கள் அப்பா கோழி சாப்பிட்டாரா? உங்கள் அப்பாவுக்கு தான் 250 வச்சுருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு வேறு கோழி இருக்கோ 250? ஆமாம் ஆமாம். ஐயோ சத்தம் போடாதீங்கன்னு சொல்கிறேன் தானே. ஏன்? உங்கள் தங்கச்சிக்கறி வந்துடுவா அண்ணி அண்ணின்னு. கோழிக்கறின்னு கேட்டாலே 2 கோப்பை தூக்கிட்டு வந்துடும் அது. செவுத்துக்கு மாதிரி காதை வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கும் போல். இப்போ இவ்வளோ நேரம் கோழிக்கறிங்கிறீங்க, இந்நேரம் வந்துருக்கும் பாருங்கள். இந்த சொன்னேன் தானே, பெல் அடிச்சிருச்சு, கோப்பையை தூக்கிட்டு வந்திருக்கும். சொல்லி வேலை இல்லை. நம்ம வீட்டில் எதுவும் கோழிக்கறி மீன் கறி வச்சிடக்கூடாது. அப்படியே கோப்பையை தூக்கிட்டு வந்துடுவா. சொல்லி வேலை இல்லை. போ. பொண்ணை பக்கத்துல பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. நான்